வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தெலுங்கில் 2026 ரிலீஸ் ஆன எஸ் சரஸ்வதி. இது நம்ம வரலட்சுமி சரத்குமாரோட ஃபஸ்ட்டு டேரக்டர் டெபியூட். பயங்கரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, படத்தோட ஹீரோயின் நம்ம வரலட்சுமி சரத்குமார் டெய்லியும் காலையில் அவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டே விட்டுட்டு அவங்க நர்ஸ் வேலையை பார்த்துட்டு ஈவினிங் வந்து குழந்தைய பிக்கப் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. மேபி அவங்க டைவர்ஸியாக இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் குழந்தைய பிக்கப் பண்ண போகும்போது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, யாருமா நீங்கள், உங்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது, உங்கள் குழந்தை பேரில் யாருமே எங்கள் ஸ்கூலில் படிக்கலை அப்படிங்கிறாங்க. நான் தானடா டெய்லியும் கொண்டாந்து விட்றேன், என்னடா திடீர்னு என் குழந்தைங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பெருசாக பிரச்சனை பண்ணுறாங்க. உண்மையிலுமே அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, அந்த ஸ்கூலில் தான் அந்த குழந்தை படிச்சிச்சா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினோட பொண்ணையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, மேபி அவங்க டைவர்ஸியாக இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள். அதனால் சரஸ்வதி, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலில் கொண்டே விட்டுட்டு டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிட்டு கிளம்பும்போது வாட்ச்மேன் கூட இவங்களை பார்க்குறாங்க. முடிச்சுட்டு இவங்க டேரெக்டாக வந்து இவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் மற்ற நர்ஸெல்லாம் வந்து ஊசி குத்துனா குத்திக்க மாட்டேன்னு வயசான பாட்டிகளை அலும்பு பண்ணிகிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோயின் போன உடனே ஊசியெல்லாம் வந்து கரெக்டாக வந்து குத்திக்குதுங்க. ஸோ நம்ம ஹீரோயின் மேலே அங்கே இருக்க பேஷண்ட்களுக்கும் வந்து பயங்கர ஒரு பாசமாக தான் இருக்குதுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து குழந்தைய பிக்கப் பண்ணலான்ட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. குழந்தை இன்னும் வரவே இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் வரவே இல்லையேன்னு வாட்ச்மேன்ட்டு கேட்குறாங்க. வாட்ச்மேனுக்கும் தெரியல. சரி ஓகே, உள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தா குழந்தை இருக்கிற மாதிரியே தெரில. அப்போது ஒரு டீச்சர் வந்து நடந்து வர்றாங்க. அவங்கக்கிட்ட இது மாதிரி என் பொண்ணு சரஸ்வதி 7Bயில் வந்து படிக்கிறா, அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து இன்னும் ஆளாக காணா அப்படின்னோடனே, சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்கம்மா, நான் போய் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் உள்ளே போயிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த பொண்ணு தாம்மா நீங்கள் சொன்னதே அப்படின்னோடனே, இல்லை இது என் பொண்ணு இல்லை, என் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. 7Bயில் ஒரே ஒரு சரஸ்வதி தான் இருக்காங்க, இவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பதட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. எங்கே என் பொண்ணு, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு அந்த டீச்சரும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எல்லாம் வந்து ஓகே, இது வேலைக்கு ஆகாது, இவங்க பாட்டு கத்திட்டே கிடக்கிறாங்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் விசாரித்தாலும் அதே பதில் தான். நம்ம ஹீரோயின் என் பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படிக்குதுன்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டில் இவங்க பொண்ணு இந்த ஸ்கூலில் படிக்கவே இல்லைங்கிறாங்க. இப்போ போலீஸ்காரருக்கு தலையே சுற்றிடுது. சரி, அந்த 7B கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கலான்னு 1-2 குழந்தைங்க இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்கும்ல, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களும் வந்து இவங்க பொண்ணு வந்து என் கிளாஸில் வந்து படிக்கவே இல்லைங்கிறாங்க. இவரும் வந்து போலீஸ்கார் யோசிச்சு பார்த்துட்டு, சரி அவங்ககிட்ட போய் ஒன்று பண்ணுங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு சொன்னீங்கல்ல, அதனால் வீட்டுக்கு போங்க, மேபி ஃப்ரெண்ட்ஸோடு எங்காவது வெளியே போயிருந்துருக்கலாம், ஒரு 24 மணி நேரம் பாருங்கள், அப்போவும் உங்கள் குழந்தை வரலைன்னா நீங்கள் வந்து என் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் வேறு சிங்கிள் பேரண்ட் இல்லையா, அங்கிட்டு இங்கிட்டு பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு எங்கேயும் கிடைக்கலங்கிற விரக்தியில் வீட்டுக்குள்ளே வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பொண்ணு. எங்கேம்மா இருக்கேன்னு கேட்டால், அம்மா நான் என்ன ஸ்கூலில் தாம்மா இருக்கேன், ஸ்கூலில் பிரின்சிபல் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குமில்ல, அங்கே இருக்கேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டது. பதறி அடிச்சுக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. பின்பக்க வழியாக போய் அப்படியே அந்த பிரின்சிபல் ரூமுக்கு சைடில் இருக்க ரூம்குள்ளே போய் உள்ளே போய் பொண்ணை போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா பொண்ணு அப்படியே ரத்த வெள்ளத்தில் வந்து மயங்கி கிடக்கு. மேபி சாவர கண்டிஷனில் இருக்குது. என்னென்னு பார்த்தா பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட ரேப் பண்ணியிருக்கானுங்க 3-4 பேர் சேர்ந்து. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. பயங்கரமாக வந்து அழுகுறாங்க. சரி எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுறமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து சரஸ்வதியை தூக்கும்போது அங்கேயே வந்து சரஸ்வதி வந்து இறந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி அதே இடத்துல உட்காந்துடுறாங்க நம்ம ஹீரோயின். அந்த இடத்துல ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, நம்ம பொண்ணை யார் ரேப் பண்ணா, எவன் வந்து இது மாதிரி சீரழிச்சான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தெரிஞ்சிருது. அடுத்த நாள் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து 24 மணி நேரம் கழித்து வர சொன்னார்ல, அவரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் போகிறாங்க. ஹீரோயின் போய் அமைதியாக அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு, ஏமா நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, ஏமா என்ன பொண்ணு என்ன வள்ளியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வல்லன்னு சொன்ன உடனே சரி வாங்க இப்போ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாரு. இல்லை அவள் வரமாட்டா, அவள் செத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது செத்துட்டாளா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸ்கூலில் நடந்தது, இவங்க போய் அந்த புள்ளை தூக்குனது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2-3 போலீஸை கூப்பிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து ஆள் அனுப்புங்க, டக்குனு போய் வந்து பாடியை ரெக்கவர் பண்ணோம், போஸ்ட்மார்ட்டத்துக்கு சொல்லுங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அங்கே ஃபாரன்சிக்கெலாம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ தானம்மா சொன்ன நேற்று நைட்டு போய் வந்து உன் பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொண்டிருந்தாங்க, நீ தான் போய் பார்த்தேன்னு சொல்லி. உடனே இல்லை ஆல்ரெடி என் பொண்ணோட உடம்பை சேர்த்துட்டானுங்க, இதுக்கு மேலே வந்து என் பொண்ணோட உடம்பை மறுபடியும் அறுக்க எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நானே நைட்டாக என் பொண்ணை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏமா என்னமோ முட்டாள்தனமாக தப்பு பண்ணியிருக்க, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டாமா, உன் பொண்ணை கொண்டிருக்கானுங்கம்மா, நீ கொண்டு எதுக்குமா புதைச்ச, அப்படிலாம் பண்ண முடியாது, வா வந்து எந்த இடத்துல போச்சுன்னு காட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க.
கூட்டிகிட்டு போனால் அந்த ஸ்கூலுக்கு வந்து பேக் சைடே ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே உள்ளே தான் வந்து கொண்டு வந்து போச்சிருக்காங்க. அங்கே கூட்டு கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுறாங்க. அவங்களும் வந்து ஆள்லாம் கூப்பிட்டு வந்து தோண்ட சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட பாடி எவ்வளோ தோண்டி கிடைக்கவே இல்லை. எங்கம்மா வந்து பொண்ணோட பாடின்னு கேட்கும்போது இங்கே தான் சார் போச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுகுறாங்க. இது என்னடா வம்பா போச்சுன்னு போலீஸ்காரரும் இப்போ பாடியும் இல்லை, இவங்க சொல்கிற கதையும் நம்ப முடியாது, சரி ஸ்கூலில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க சொன்ன ரூமில் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் நீட்டாக தொடச்சி கிடச்சி க்ளீனாக இருக்குது. இங்கேயும் தடையும் இல்லை. என்னடா பண்ணுறதுன்ட்டு இதுக்கு மேலே என்னால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாதுமா, நீங்கள் வேணால் கோர்ட்டில் வேணால் வந்து ஒரு ஆட்கொணர்வு மனுவோ இல்லை வேறு ஏதாவது போட்டு கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க, என்னால் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவரு கையை வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் இப்போ கோர்ட்டுக்கு போய் ஒவ்வொரு வக்கீல்கிட்ட கேட்குறாங்க. என்னம்மா அது எந்த எவிடன்ஸும் இல்லாமல் நீ பேசுகிறது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நீ ஏதோ வந்து இல்லாத குழந்தைய வந்து செத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த கோர்ட்லேயே ஒரு நல்ல வக்கீல் ஒருத்தர் இருப்பார். அவர் காசுக்காக வேலை செய்கிறவர் இல்லை, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் மகான் மாதிரி வாழ்ந்துட்டுருக்க மனுஷன். அந்த வக்கீல்கிட்ட வந்து போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி டீ கடையில் வந்து அந்த வக்கீலோட அசிஸ்டன்ட் வந்து பேசி வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அந்த நல்ல வக்கீல்கிட்டையும் நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆரம்பத்துலேருந்து குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டதுலேருந்து, குழந்தை நைட்டு ஃபோன் பண்ணதுலேருந்து, போய் பார்த்ததுலேருந்து, அந்த எவிடன்ஸை பார்த்ததுலேருந்து எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா, ஆனால் வந்து எந்த விதமான எவிடன்ஸும் இதில் இல்லை, இந்த கேஸை எப்படி நடத்துறது, என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்றாப்புல. நம்ம ஹீரோயினை சரியாக எந்திரிச்சு போகும்போது அப்போ நம்ம வக்கீல் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஆனால் எந்த ஒரு அம்மாவும் தன்னோட பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டா, இதுக்காகவே உங்கள் கேஸ் நான் எடுத்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அந்த கேஸை வந்து அவர் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து விசாரணையை வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ஆரம்பிக்கிறார். இன்ஸ்பெக்டரை போய் கேட்கும்போது, சார் அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக தான் நான் ஸ்கூலில் போய் விசாரணை எல்லாம் பண்ணினேன், ஆனால் அவங்க சொல்கிற எதுவுமே உண்மையாக இல்லை, அவங்க குழந்தைங்க படிக்காத குழந்தையே படித்தாங்கன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் செத்து போயிட்டாங்க, கொண்டே ஒரு இடத்துல வந்து நான் தான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த இடத்த தோண்டுனா வந்து எந்த பாடியுமே இல்லை, நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாப்புல. வக்கீலுக்கும் ஓரளவு புரியுது. சரி ஓகே, இதுக்கு மேலே அதை கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு கோர்ட்டில் வந்து கேஸை வந்து தாக்கல் பண்ணிடுறாங்க. முதல் வயதால் அந்த ஸ்கூலில் வேலை செஞ்ச டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வக்கீல் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாரு. பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இந்த கேஸில் வந்து அடுத்த லெவலில் வந்து போனோம்னா அந்த எவிடன்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் மொபைலில் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த பிரின்ஸிபல் ஆஃபீஸில் இருந்த பிரின்ஸிபல் இன்னும் கூட இருந்த 3 பேர் சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதனால் பிரின்ஸிபலை வந்து நேரில் வர சொல்லணும் அப்படின்னு நம்ம ஜட்ஜு இருந்துக்கிட்டு சரி ஓகே நான் வந்து அடுத்த ஹியரிங்க்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறேன்ட்டு அடுத்த ஹியரிங் வந்து பிரின்ஸிபல் வந்து வர்றாரு. பிரின்ஸிபல்கிட்ட வந்து நம்ம வக்கீல் வந்து இப்போ கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் ஹீரோயின் வந்து அந்த மூலையில் வெளியே உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு நம்ம வக்கீலை வந்து கூப்பிட்டுருக்காங்க. என்னம்மா கோர்ட் ஹியரிங் நடந்துகிட்ருக்கு, இந்த டைமில் என்னம்மா கூப்பிட்ற அப்படின்னு கிட்ட போனவுடனே, சார் நான் பார்த்த வீடியோவில் இந்த பிரின்ஸிபல் இவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ தான் அந்த வீடியோவில் வந்து பிரின்ஸிபல் கூட இருந்த வந்து 3 பேர் சேர்ந்தாண்ட ரேப் பண்ணாங்கன்னு சொன்னேன். சார் இவர் பிரின்ஸிபல் கிடையாது சார் அப்படின்னு உடனே அந்த பிரின்ஸிபல் வந்து சாட்சி சொல்ல வந்தவர் அவர் கடுப்பாயிடுறாரு. சார் இதுக்கு தான் நான் சொன்னேன், எங்கள் ஸ்கூல் வந்து பயங்கர ரெப்புடேஷனான ஸ்கூலு, எங்கள் ஸ்கூலோட பேரை கெடுக்கிறதுக்காக இவங்க பாருங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்ட வந்து முறையிடுறாரு. ஜட்ஜு வந்து பயங்கர வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுறாரு. இப்போதைக்கு வந்து அடுத்த வயதாக தள்ளி வச்சுட்டு அவரும் வந்து வக்கீல்கிட்ட ஃபர்ஸ்ட்லாமும் கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னங்க கேஸ் இப்படி போயிட்டுருக்கு, ஒழுங்காக நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் மட்டும் போகிறாரு. நம்ம வக்கீலுக்கு பயங்கர அவமானமாக போயிருக்கு. வக்கீல் ராமானுஜம் இப்போ நம்ம ஹீரோயினோட அவரோட ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏம்மா இப்படி மாற்றி பேசாதம்மா, கோர்ட்டில் என்னோட மானம் தான் போகுது, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாரு. அவர் அசிஸ்டன்ட் கொண்டாந்து நிறைய ஃபோட்டோஸை நம்ம ஹீரோயின் முன்னாடி வைக்கிறாரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் என்ன ஃபோட்டோஸ்னால், நம்ம ஹீரோயினோட பொண்ணு படித்த ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையும் எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோஸை எடுத்து காமிச்சு இதில் வந்து நீ இப்போ அந்த வீடியோவில் பார்த்த வந்து 4 பேரில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணும் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு இவன் எப்படி மாற்றி சொல்லுது. நம்ம வக்கீல் இப்போ ரொம்ப கடுப்பாயிடுறாரு. இதுக்கு மேலே என்னால் இந்த கேஸை நடத்த முடியாதுமா, நீ இவ்வளோ தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ சொல்கிறது உண்மைங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் கோர்ட்டுக்கு நிரூபிக்கணும்னா அதுக்கு வந்து உண்மையான ஆதாரங்கள் வேணும், இவ்வளோ மாற்றி பேசினீங்கன்னா எப்படி ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுறது, தயவுசெய்து என்னை இந்த கேஸ்லேருந்து விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு விளைகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எந்த வக்கீலுமே கேஸ் எடுக்கல. ஒரு நல்ல வக்கீல் கேஸ் எடுத்தார், அந்த வக்கீலும் வந்து இப்போ கேஸ்லேருந்து விலகிக்கிட்டார். இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஹீரோயின் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிமா கிட்ட பயங்கர க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அவங்க பேஷண்ட்டாக அங்கே இருந்தப்போ சரின்னு அந்த பாட்டிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த பாட்டி இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு கலெக்டர் தெரியும், அவங்ககிட்ட உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், கலெக்டர் சொன்னால் வந்து யாராக இருந்தாலும் கேட்பாங்கல்ல, நீ போய் மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க.
இவங்களும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பவியமாக போய் கலெக்டர் முன்னாடி உட்காந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க. அந்தால் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி கூட தெரில. சரிம்மா நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு, மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாப்புல. அவனுங்களாம் ஆக்ஷன் எடுக்காதனால தான்டா உங்கள்கிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோடு வெளியே வருது. நம்ம ஹீரோயின் வெளியே வந்த அதே சமயத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் பயங்கர பரபரப்பாகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வெளியே வந்ததுக்கப்புறம் யாரோ போய் கலெக்டரை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர பரபரப்பாகிறாங்க. கலெக்டர் தான் செத்து போயிட்டாருன்னு பார்த்தா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு மினிஸ்டர் செத்து போயிட்டாருன்னு வருது. அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்ஜு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ மொத்த சிட்டியுமே 3 ஹையர் அஃபிஷியல்ஸ் சிட்டிக்குள்ளே சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்கன்னொடனே சிட்டியே பயங்கர பரபரப்பாகுது. ஸோ நம்ம போலீஸ்காரர் ஸ்டார்டிங் சீன் வந்திருப்பார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயினோட பொண்ணு காணாமல் போனேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ ஸ்கூலில் விசாரிக்கிறது வந்திருப்பார் பார்த்தீங்களா. இப்போ அவர் பரபரப்பாக சிட்டியில் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்போ அவர்கிட்ட போய் சைலண்டாக நின்று சார்னு பேசுகிறாங்க. அம்மா நீங்களாம்மா அப்படின்னா என்ன தெரியுதாங்க சார் அப்படின்னா, உங்களை தெரியுமா தெரியாமலாமா உங்களுக்கு தெரியுமா, நம்ம முக்கியமான வேலையில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாரு. இல்லை சார் ஒன்று சொல்லணும்னா என்னம்மா சொல்லி தொலைமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த 3 கொலையும் பண்ணது நான் தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அந்த 3 கொலையும் பண்ணது நீயா, நீ எதுக்குமா அந்த 3 கொலையும் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் என்னோடய பொண்ணை கெடுத்து சித்திரவதை பண்ணி கொன்று அழித்த படுபாவிகளில் 4 பேர்த்தில் அந்த 3 பேர் தான் இருக்கானுங்க, அதனால தான் கொன்னேன் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்படியே இப்போ நம்ம ஹீரோயினே அரெஸ்ட் பண்ணி இப்போ கோர்ட்டில் கொண்டே நிப்பாட்டுறாங்க. ஜட்ஜு செம்ம கடுப்பில் கேட்குறாரு, ஏம்மா சீரியல் கில்லர் கூட ஒரு கொலை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குவான், நீ என்னம்மா 1 மணி நேரத்தில் நம்ம நாட்டோட முக்கியமான 3 அஃபீஷியல்ஸை, ஒரு கலெக்டரு, ஒரு மினிஸ்ட்ரு, ஒரு ஜட்ஜுன்னு இத்தனை பேர்த்த போட்டு தள்ளியிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இருந்துக்கிட்டு என்னோட பொண்ணை கொன்னவங்களுக்கு இந்த சட்டம் நீதி கொடுக்கல, அதனால தான் நானாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பேக்ட்ராப்பில் என்ன நடந்துச்சுன்னு நம்மக்கிட்ட காட்டுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் போய் அந்த கலெக்டர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, பேசிட்டு முடிக்கும்போது என் கலெக்டர் என்ன சொல்லுவார், நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லி முடித்த உடனே நீ கெடுத்து கொன்னதே நீ தானடா அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து, கன்னில் சைலன்சர் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ சவுண்டு வராது, கன்னை எடுத்து ஒரே போடு. அவங்க கலெக்டரை போட்ட முடிச்சுட்டு சைலண்ட்டாக கீழே இறங்கி பைக் எடுத்துக்கிட்டு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு மினிஸ்டரோட கார் சிக்னல் நின்றுருக்கும். கதவை போய் தட்டுவாங்க, ஜன்னல் தட்டின உடனே அந்த விண்டோவை இறக்குன உடனே மறுபடியும் மினிஸ்டர் ஒரு போடு. அங்கே முடிச்சுட்டு அடுத்து ஹைகோர்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஹைகோர்ட்டுக்குள்ளே கன்னை எடுத்துகிட்டுலாம் போக முடியாதுல்ல, அதனால் ஆல்ரெடி அங்கே வேலை செய்கிற ஒரு ஆயாவை பிடிச்சி ஒரு வக்கீலோட கனெக்ஷனை யூஸ் பண்ணி ஆல்ரெடி உள்ளே கன்னை கொண்டு போயிடுவாங்க. அங்கே போய் எடுத்து ரூம்குள்ளே உட்காந்த ஜட்ஜை அங்கே ஒரு போடு. 1 மணி நேரத்தில் 3 ஹையர் அஃபீஷியல்ஸை போட்டு தள்ளிட்டு திருப்தியாக போய் என் பொண்ணை கொன்னவனுங்களை கொண்டுட்டேங்கிற திருப்தியோடவே கோர்ட்டில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின். இந்த சம்பவம் கேள்விப்பட்டோன்னே இந்த கேஸுக்கும் நம்ம வக்கீல் ராமானுஜன் தான் ஆஜராயிருக்காரு. அவர்கிட்ட ஜட்ஜு கேட்குறாரு, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல முடியும், அந்த பொண்ணே ஒத்துக்குச்சு 3 பேர்த்தையும் நான் தான் கொண்டுனேன், இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டே போய் அடைச்சிடுறாங்க. நம்ம வக்கீல் ராமானுஜுக்கும் இப்போ பயங்கர கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுது. ஒருவேளை நம்ம நியாயப்படி அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தந்திருந்தோம்னா இந்த பொண்ணு இது மாதிரி 3 கொலையும் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. சரி ஓகே, இந்த கேஸில் நமக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்க விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது, இந்த பொண்ணோட பொண்ணையும் கொண்டுட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுது, ஆனால் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மட்டும் சீன்லேயே வரலையே, அந்த பையனை பற்றி விசாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மும்பையில் ஒரு டாக்டராக இருக்காருன்னு சொன்ன உடனே சரி அந்த பையனை நானே நேரில் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமியோட எக்ஸ் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக இப்போ நம்ம வக்கீல் ராமானுஜம் மும்பை போகிறாரு. ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தா நம்ம ஜீவா தாங்க. அவர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு லட்சுமியை எப்படி உங்களுக்கு பழக்கம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ டாக்டராக மும்பையில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் லட்சுமியும் மும்பையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கோம். அப்போ ஒரு சர்ஜரி பண்ண போகும்போது 2 பேத்துக்குள்ளே பழக்கமாகுது, பயங்கர க்ளோஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் ஆகி 2 பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா இந்த லட்சுமிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயின் அனாதையாக வளர்ந்த பொண்ணு. ஸோ அதனால் நல்லா பேம்பர் பண்ணி ஹீரோ பார்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. 2 பேரும் அவங்க ஹீரோவோட வீட்லேயும் சொல்லி பெற்றவங்களோட சம்மத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம 2 பேரும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. வாழ்க்கை சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ ஜீவாவோட அவங்க அப்பா அம்மா பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது மாதிரி எங்களுக்கு குழந்தை குட்டியை பார்க்கணுன்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொன்னோடனே கல்யாணமே 1 வருஷம் கழித்து இதை நம்ம ஹீரோயின்ட்டி நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல. ஆனால் அதில் ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ தெரியல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேத்துக்கு நடுவில் டைவர்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினு கிளம்பி சென்னை வந்துடுறாங்க. நம்ம வக்கீல் ராமானுஜுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது உங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலையா, ஹீரோயினோட பொண்ணை கொண்டுட்டாங்கனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னது பொண்ணா, எங்களுக்கு எந்த குழந்தையுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இவரும் ஷாக்காகி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்த நம்ம வக்கீல் ராமானுஜம்
இப்போ லோக்கலில் வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிக்க சொல்கிறாரு. உண்மையிலுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சா இல்லையான்னு. ஒரு சில பேர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களோட குழந்தையோட பாடியை போச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு குடிகார ஆள் வாட்ச்மேனாக இருந்திருப்பான். அந்த ஆள்கிட்ட போய் வந்து விசாரிக்கிறாரு. அவங்க விசாரிக்கும் போது அவன் யோசிச்சுட்டு அப்போ தான் சொல்கிறான், சார் அந்த அம்மா வந்தது உண்மை தான். அந்த அம்மா ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து கையில் எந்த பொருளுமே இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு விஷுவலாக காட்டுறாங்க. கையில் வந்து குழந்தையே இல்லை. ஆனால் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரியே நம்ம ஹீரோயின் வண்டியிலேருந்து குழந்தைய இறக்கி தூக்கிட்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ நம்ம வக்கீலுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. உண்மையாலுமே அப்படி ஒரு குழந்தை இருந்துச்சா இல்லையான்னு. சரி, இந்த டவுட்டை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காப்புலன்னு சொல்லிட்டு மறுபடியும் மும்பைக்கு வந்து ஹீரோ ஆதித்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாப்புல. ஹீரோ ஆதித்யா ஃபோனை அட்டன் பண்ண உடனே, சார் நீங்கள் எத்தனையோ வந்து உயிரை வந்து டாக்டராக காப்பாற்றிருப்பீங்க. உங்கள் ஒய்ஃபோட உயிரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து உங்கள் பொண்ணு சரஸ்வதின்னு சொல்லி வந்து ஹீரோயின் சொல்கிற ஃபோட்டோ. உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவா இல்லை இது யாரோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஆதித்யாவும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஷாக்கு. உடனே வக்கீல்கிட்ட என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் அனுப்பிச்ச ஃபோட்டோ வந்து ஹீரோயினோட பழைய ஃபோட்டோ சார். ஹீரோயினோட பேர் வந்து லக்ஷ்மி மட்டும் கிடையாது, லக்ஷ்மி சரஸ்வதி. சரஸ்வதியும் ஒன்று தான், லக்ஷ்மியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம வக்கீலுக்கு இப்போ தூக்கி வாரி போட்டுருது. ஓ, இவ்வளவு நாள் வந்து பொண்ணுன்னு ஃபோட்டோ காமிச்சிட்டு இருந்தது நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தானா? அப்போ வந்து ஹீரோயின் பேர் லக்ஷ்மி, ஹீரோயின் சொல்கிற பொண்ணு பேர் சரஸ்வதி. ஆனால் ஹீரோயினோட முழு பேர் என்னென்னா லக்ஷ்மி சரஸ்வதி. இப்போ இது வந்து மனநல சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கிறது மட்டும் வந்து நம்ம வக்கீலுக்கு புரியுது. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து அவரை போய் மீட் பண்ணுறாரு. சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் சொன்னோடனே சைக்காட்டிஸ்ட் வந்து இதுக்கு ரெண்டே வழி தான் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஒன்று, ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு யாரு கூடயாவது அஃபேர் நடந்து குழந்தை பிறந்திருக்கலாம். அந்த குழந்தை சரஸ்வதியோட சின்ன வயசு முகம் மாதிரியே இருந்திருக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டிஸ். ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ், ஸோ இது வந்து ஃபேண்டசி ப்ரோன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா கற்பனையான உலகத்தில் அவங்களாம் வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கிட்ட மாதிரியும் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்ட மாதிரியும் அந்த குழந்தை அவங்கள மாதிரியே இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். சரி சார், அப்படி இவங்க ஃபேண்டசி உலகத்தில் வாழ்ந்தாலும் அதுக்காக வந்து யாரோ என் பொண்ணை வந்து பிறக்காத ஒரு குழந்தைய வந்து யாரோ கற்பழிப்பு பண்ணிட்டாங்க, அதனால நான் அவங்க 3 பேர்த்தையும் கொல்ற அளவுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து எனக்கு தெரியல. அது சரஸ்வதியை நம்ம வந்து மெடிக்கலாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வக்கீலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசி ஹீரோயினை வந்து ஹிப்னாட்டிசம் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக வந்து இப்போ ஜெயிலுக்கு வர்றாரு. ஹீரோயின்ட்ட நான் உன்னை முழுசாக நம்புறமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சார் நீங்கள் என்ன நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா சார், அது மட்டும் எனக்கு போதும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு ஒன்று ஜெயிலில் பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து நம்ம சைக்காட்டிஸ்ட் முன்னாடி வந்து இப்போ ஹிப்னாட்டிஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்டோட உண்மையான மேட்டர்லாம் கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட டாக்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ உனக்கு வயசு 12, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து சரஸ்வதிங்குது. நம்ம வக்கீல் வந்து பயங்கர ஷாக்காகி பார்க்குறாரு. இப்போ எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சின்ன கிராமம், அப்பா அம்மா நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்க அப்பா சின்னதாக அங்கே தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஒரு நார்மலான ஒரு லைஃபு. அந்த பொண்ணு வந்து அந்த ஊரில் இருக்க ஸ்கூல்லையே படிச்சுட்டு இருந்திருக்கும். அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வந்து பிறந்த நாளாக இருக்கும். அதனால் வந்து சாக்லேட் வந்து எல்லாம் பாக்ஸில் போட்டுக்கிட்டு ஸ்கூலில் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரின்சிபல் ரூமில் கொண்டு பிரின்சிபல் கொடுக்கவும் போவோம். அந்த பிரின்சிபல் ரூமில் பிரின்சிபலோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஆல்ரெடி உட்காந்துருப்பாங்க. அங்கே போனவுடனே பிரின்சிபலுக்கு வந்து லைட்டாக கண்ணு, இந்த வயசு பொண்ணை இது வரைக்கும் வந்து ரசிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக இந்த பொண்ணுக்கு தெரியாமலே கேட்குறானுங்க. இல்லை அப்படின்னோடனே இன்றைக்கி அனுபவிச்சு பார்த்துடலாம் விடு அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு உள்ளே வர சொல்லிட்டு உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் வான்ட்டு உள்ளே கூப்பிட்டு இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து பயங்கரமாக ரேப் பண்ணிடுறானுங்க. ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மிடில் கிளாஸ் பீப்புள் தானே, ஏதாவது வந்து பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக டேப் ரெக்கார்டில், ஏன்னா வந்து இப்போ இருக்க மாதிரி டெக்னாலஜி அப்போ இல்லை, அந்த காலத்தில் வந்து டேப்பில் தானே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பெரிய கேமரா வச்சு ஷூட் பண்ணி அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிடறானுங்க. ரெக்கார்டும் பண்ணி வச்சுட்டு அந்த குழந்தை வந்து உயிருக்கு போராடிட்டு வந்து அந்த இடத்துலேயே வந்து கிடக்குது. இப்போ அப்பா அம்மா சாயங்காலமான உடனே குழந்தைய காணானோடனே மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் வந்து தேடுறாங்க. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் இல்லைன்றாங்க. என்னடா பண்ணுறதுன்னு வீட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து திக்கு முக்காடி நிற்கும்போது நம்ம வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தவொடனே ஃபோன் அட்டன் பண்ணால் நம்ம வந்து பாப்பா, அம்மா இது மாதிரி நான் ஸ்கூலில் பிரின்சிபல் ரூமுக்கு பக்கத்தில் தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதறி அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. 2 பேர் ஓடுனா அங்கே ரேப் செய்யப்பட்டு நம்மளோட படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு ஸ்பின் கிட்டத்தட்ட சாவர கண்டிஷனில் அந்த குழந்தை வந்து கிடக்குது. அந்த அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே அப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு குழந்தைய தூக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. ஆனால்
பயங்கரமாக ப்ரூட்டலாக ரேப் பண்ணனால கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் குழந்தையை காப்பாற்ற முடியும். ஏன்னா உள்ளே இருக்க இன்னர் ஆர்கான்ஸ்லாம் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இனி அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளானாலும் அந்த குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்பா அம்மா 2 பேரும் குழந்தைய வச்சுக்கிட்டே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நம்ம கோர்ட்டுக்கு போகிறதா? கோர்ட்டுக்கு போனாலும் நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த 12 வயசு பாப்பா சரஸ்வதி சொல்லுது, இல்லை ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த நாய்கள்லாம் குடிச்சுப்புட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த பொண்ணை பயங்கரமாக ப்ரூட்டலாக ரேப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வந்து இருக்கும்போது இந்த பொண்ணு ஆளுக்காக அந்த டேப் ரெக்கார்டில் இருக்க டேப்பை எடுத்து அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு இடத்துல வந்து ஒளிச்சு வச்சிரும். இப்போ அப்பா அம்மா 2 பேர் வந்து வேகமாக ஓடி போய் அந்த ஸ்கூலுக்கு பின்பக்கம் வழியாக போய் அந்த டேப் ரெக்கார்டை வந்து எடுத்துட்டு அது உள்ளே இருக்க வீடியோவை பார்த்துட்டு பெத்த அப்பா அம்மா சின்ன குழந்தைய ரேப் பண்ண அதை எப்படி தாங்கிக்க முடியாமல் வந்து அப்படியே துடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கோர்ட்லேயும் கொண்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது. அதுக்கு முன்னாடி நாளே இவங்களோட வக்கீல் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் அந்த கேஸை கொண்டே கொடுக்குறாங்க. சார் இதுதான் சார் எவிடன்ஸு, இதை கொடுத்தீங்கன்னா போதும், கோர்ட்டில் அவனுக்கு தண்டனை வாங்கி தந்துடலான்ட்டு. அடுத்த நாள் ஹியரிங்கில் அவனுக்கு ஆஜராகிறானுங்க. வக்கீல் அந்த டேப்பை கொண்டே வந்து ஜட்ஜிகிட்ட கொடுத்துருவார். இன்றைக்கி நம்ம பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு வந்து நியாயமான தீர்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அன்றைக்கி வேறு ஜட்ஜ்மெண்ட்டு. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வக்கீல் அந்த டேப்பை வந்து ஜட்ஜிகிட்ட கொடுக்கல. அப்பா அம்மா அது எந்த விதமான வந்து ஆதாரங்களையும் என்கிட்ட கொடுக்கல, அதனால் வந்து இந்த குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜும் வந்து விடுதலை பண்ணிடுறாரு. அந்த அம்மாவும் வந்து கோர்ட்லேயே இன்னும் வந்து கற்றுன்னு கத்துறாங்க. இது மாதிரி நான் தான் நேற்று உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லும்போது அந்த வக்கீல் பயங்கர சைலண்ட்டாக இருந்தார். வெளியே வந்ததுக்கப்புறம் கையெடுத்து வந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னு கேட்டால், உங்கள் குழந்தைக்கு இது நடந்துருச்சுமா, அதுக்கு நான் தீர்ப்பு வாங்கி தரலான்னு நினச்சேன், ஆனால் என்னோடய குழந்தையை கடத்தி வச்சுட்டானுங்க. இன்றைக்கி நான் ஜட்ஜுக்கிட்ட வந்து அந்த டேப் ரெக்கார்டை மட்டும் வந்து கொடுத்துருந்தேன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயத்தை என் குழந்தைக்கு அங்கே பண்ணியிருப்பானுங்க, என்னை மன்னிச்சிருக்குமா அப்படின்ட்டு வந்து போகிறாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது, மிரட்டி தான் இந்த நாய் இப்படி பண்ணியிருக்கானுங்கன்னு. கோபமாக கீழே வர்றாங்க. கீழே 3 பேர் வந்து சிரிச்சுட்டு நிற்கிறானுங்க. அந்த 3 பேரை தாண்டி ஒரு ஆள் நிற்கிறான். அவன் யாருன்னு நமக்கு தெரியல. நம்ம ஹீரோயினோட அம்மா போய் அவன் கண்ணத்தை பிடிச்சி பள்ளீர் நிறைஞ்சு ஒரு சின்ன பிள்ளைய பண்ணிவிட்டு அதில் ஜெயிச்சிட்டோம்னு வெக்கம் இல்லாமல் நிற்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கார் துப்பிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. போனவங்க நைட்டு வீட்டுக்கு 2 வீலரில் போயிட்டு இருந்திருக்காங்க. போனவங்கள நடுவழியிலே இவனுங்க 4 பேர் சேர்ந்து நிப்பாட்டி அடித்து உதச்சி தலையிலாம் வந்து மரத்துக்கு மேலே தொங்க விட்டு அந்த இடத்துல எரித்து சாம்பலாக்கிறானுங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் குழந்தையா இருந்தால அங்கேருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ வந்து தப்பிச்சிட்றான். அவள் தான் வளர்ந்து இவ்வளோ பெரிய பிள்ளையாகி சின்ன வயசில் அவளுக்கு என்ன சம்பவங்கள் நடந்துச்சோ அதே சம்பவம் அவளோட பொண்ணுக்கு நடந்ததா ஒரு கற்பனையான உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கா. இதை தான் அந்த சைக்காட்டிஸ்ட்டும் வந்து நம்ம வந்து வக்கீல்கிட்ட இப்போ சொல்கிறாரு. இதுக்கு பேர் ஃபேண்டசி ப்ரோன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வியாதிகள் இருக்கவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, கோர்ட்டு ஹியரிங் வேறு வருது. இப்போ ஜட்ஜுக்கிட்ட போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் முன்னாடி வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹீரோயினை அவளுக்கு நடந்ததை அவள் பொண்ணுக்கு நடந்ததாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. இப்போ அந்த பொண்ணு முன்னாடியே இல்லை இதெல்லாம் வந்து அவளுக்கு நடக்கலை, உனக்கு தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவள் முன்னாடியே சொன்னோம்னா அவள் ஷேட்டட் ஆகி ஒரு வேளை அவள் வந்து இறந்து கூட போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்காட்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரி வேறு வழி இல்லைன்ட்டு ஜட்ஜை போய் தனியாக பார்க்குறாரு. இது மாதிரி சுச்சுவேஷனு, இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு நடந்தது அப்படின்னோடனே ஜட்ஜே ஷாக் ஆகிடுறாரு. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கும்போது, ஏப்பா குற்றவாளி இல்லாமல் எப்படிப்பா விசாரிக்க முடியும், குற்றவாளி இல்லாமல் வந்து எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுங்கன்னு ராமானுஜ் கேட்குறாரு. இவர் ஒரு மதிக்கத்தக்க ஆளுங்கனால ஜட்ஜு இருந்துக்கிட்டு சரி ராமானுஜம் அடுத்த ஹீரிங் வந்து அந்த பொண்ணு இல்லாமல் இந்த கேஸை வந்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் தள்ளி போனாலும் பரவாயில்ல விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோர்ட் ஹீரோயினும் இப்போ நம்ம ஹீரோயின் இல்லாமலே நடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு 12 வயசு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ண டாக்டர் இருப்பாங்கள்ல, அவங்கள இப்போ சாட்சி கூண்டில் கூப்பிட்றாங்க. அவங்கள சாட்சி கூண்டில் கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க டாக்டரும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த வயசில் வந்து அந்த சம்பவத்தினால கர்ப்பப்பையை வந்து எடுக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மென்டலாக அதனால் ஃபேண்டசி ப்ரான் ஆர்டர்னால் வந்து பாதிக்கப்பட்டுட்டா. இப்போ என்னென்னா அந்த பொண்ணுக்கு நடந்ததே இந்த பொண்ணுக்கு நடந்ததாக கற்பனை உலகத்தில் ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மெடிக்கல் டாக்குமெண்ட்லாம் வந்து அந்த சைக்காட்டிஸ்ட் கொடுத்தது, இந்த டாக்டர் கொடுத்தது எல்லாவையும் தரோவாக வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணிடுறாரு நம்ம வக்கீல். அதனால் நம்ம ஜட்ஜும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை போய் ஜெயிலில் போய் நம்ம வக்கீல் வந்து பார்த்துட்டு வர்றாரு.
பார்த்துட்டு வந்து இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லதே நடக்கும், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வெளியே வர்றாரு. நம்ம ஹீரோயினும் வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனவுடனே ஜெயிலில் பயங்கர கலவரமாக இருப்போம். எல்லா போலீஸும் அங்கங்கே ஓடுறாங்க. என்னடா சத்தம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே சுதந்திர தின விழா மாதிரி ஏதோ ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கும் போல். அந்த விழாவில் சீஃப் கெஸ்ட்டாக வந்த ஒரு ஆளை வந்து குத்தி கொன்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. நம்ம வக்கீலும் வேகமாக ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே கொன்னுக்கிட்டு இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில் ஒரு பேனா இருக்குது பார்த்தீங்களா, பேனாவை எடுத்தே கழுத்தில் நஞ்சு நச்சு ஒன்று வந்து ரத்தம் வந்து தெரிக்கிற அளவு வந்து கொன்னுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் அவன் செத்ததுக்கப்புறம் கூட விடாமல் மறுபடியும் வந்து குத்திட்டு இருக்கா. இப்போ போலீஸ்காரங்களாம் பிடிச்சி நம்ம ஹீரோயினை வந்து உள்ளே வந்து செல்லுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் 3 கொலை பண்ணிட்டாங்க. இப்போ 4வது கொலை. ஜட்ஜ்மெண்ட் டேவும் வருது. அந்த ஹீரிங்கில் நம்ம ஹீரோயினை கொண்டாந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்ச உடனே நம்ம ஆப்போசிட் வக்கீல் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாப்புல. ஆல்ரெடி 3 கொலை பண்ணப்பே தீர்ப்பு கொடுத்துருந்துருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சே வந்து இன்னொரு கொலையும் பண்ணியிருக்கிறாவ, ராட்சசியாக இருக்கிறா, அப்படி இப்படின்னு கண்ட மேனிக்கு பேசுகிறாரு. அப்படி பேசும்போது இந்த சம்பவங்கள்லாம் வந்து இவளோட பொண்ணுக்கு நடக்கவே இல்லை, இதெல்லாம் இவளுக்கு நடந்தது அப்படிங்கிற உண்மையை வந்து கோர்ட்டில் வந்து அவங்க முன்னாடியே சொல்லிடுறாப்புல. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினால் பயங்கரமாக தாங்கவே முடியல. இல்லை என் பொண்ணுக்கு நடந்ததுன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம வக்கீல் வந்து வாதாடுறாப்புல. ஆல்ரெடி ஃபேண்டசி புராணம் ஆடுறதுனால பாதிக்கப்பட்டனால தான் இவ இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து டாக்குமெண்ட் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாரு. இதில் சார் அன்னைக்கு வந்து இந்த பொண்ணுக்கு 12 வயசில் வந்து தப்பு நடந்தப்போ நம்ம கோர்ட்டோ நம்ம வக்கீல்களோ எல்லாரும் சேர்ந்து கரெக்டான தீர்ப்பு வாங்கி கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வந்து வியாதிக்குள்ளேயும் மாட்டிட்டு முடிச்சிருந்துருக்க மாட்டா, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கவே மாட்டா, நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பை வந்து வாழ்ந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்ம கரெக்டான தீர்ப்பு கொடுக்காதனால அந்த மிருகங்கள் வந்து இத்தனை வருஷமாக இதே ஊரில் வந்து வாழ்ந்துருக்கானுங்க. அந்த குழந்தை மாதிரியே எத்தனை குழந்தைய சீரழிச்சானுங்கன்னு தெரில. தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. ஜட்ஜுக்கும் இப்போ நல்லா புரியுது இது எல்லாமே நம்ம சிஸ்டத்தினால நடந்த தப்புங்கிறது. ஏன்னா அன்னைக்கு சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் இப்படி ஒரு சரஸ்வதி வந்து உருவாயிருந்திருக்கவே மாட்டா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஜட்ஜுக்கிட்ட 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த பொண்ணு தான் குற்றவாளின்னு சொல்லி 4 கொலைக்கு அதை மரண தண்டனை கொடுக்குறனா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணுக்காக வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் ஸ்ட்ராங்காக வக்கீல் சப்மிட் பண்ணியிருந்தார்ல, அதனால் மனநல வந்து காப்பகத்தில் அனுப்பிச்சி விட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். ஜட்ஜு வந்து 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாரு. மனநல காப்பகத்தில் ஒரு 2 வருஷம் இந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுதான் இந்த பொண்ணுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ எல்லாத்துக்கும் ஹாப்பி, வக்கீல் உட்பட எல்லாத்துக்கும். இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அந்த மனநல காப்பகத்துக்கு நம்ம வக்கீல் போகிறாரு. இது மாதிரி எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, இந்த தீர்ப்பு அன்றைக்கே கிடச்சிருக்கணும் சார், அன்னைக்கு கிடைக்காம லேட்டாக கிடச்சாலும் தீர்ப்பு நல்லபடியாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. சரிம்மா பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல காப்பகத்துன்னு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னது, இந்த தீர்ப்பு அப்பயே கிடச்சிருக்கணுமா? நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து பழசு எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல, இந்த பொண்ணு தான் வந்து வேறு ஒரு டைல்யூஷன் தானே வாழ்ந்துட்டு இருக்கு, எப்படி பழசு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி போகிறாரு. திரும்பி போய் பார்த்தா நம்ம அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஆதித்யா நிற்கிறாரு. இவங்க தான் பிரிஞ்சுட்டாங்களே இவனுடைய ஒன்னாலேயே இவங்க வந்து இங்கே நின்றுருக்கான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு அவங்ககிட்ட போய் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தான் முழு சஸ்பென்ஸும் ஓப்பன் அப் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்து படித்து ஒரு நர்ஸ் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை பார்த்து வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது தான் அவங்களுக்கு நடந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துடும். அதனால் அதுக்கப்புறம் அவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியாது. என்னை இப்படி பண்ண அவனுக்கு எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் நம்ம டாக்டர் ஆதித்யா தான் ஃபேண்டசி ப்ரான் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி சொல்லுவாப்புல. இதை வச்சு நம்ம கேம் ஆடி அவனுக்கு எல்லாத்தையும் வந்து லீகலாகவே வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து பிளான் போட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் மும்பையிலேருந்து சென்னை வந்து தங்கியிருந்து இவ்வளோ கொலைகள் எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு வந்து கன்று வேணுமில்ல, அதை கள்ளச்சந்தையில் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேண்டசி ப்ரான் டிஸார்டர் இப்படிங்கிறத வச்சு கரெக்டாக வாதாடுறதுக்கு ஒரு நியாயமான வக்கீல் வேணுமில்ல, அதுக்காகத்தான் நம்ம வக்கீலை இவங்க தான் செலக்ட் பண்ணி இவங்களே வந்து நம்ம வக்கீல்கிட்ட வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம வக்கீலை வந்து இவனால வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நம்ம வக்கீலுக்கு தெரியல. வக்கீலுக்கு என்னடா நம்மளை இப்படி யூஸ் பண்ணிட்டானுங்களேன்னு கோவம் இருந்தாலும் அவங்க சைடு இருக்க நியாயமும் புரியுது. எதுவும் பேசாமல் கம்முன்னு வந்துடுறாரு. எங்கள் அசிஸ்டண்ட் வந்து நம்மகிட்ட சார் என்னாச்சுன்னு கேட்கும்போது நீதி வென்றதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து நம்ம அசிஸ்டண்ட் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. பொண்ணுங்க எல்லாமே என்ன மாதிரி சரஸ்வதியாகவும் எப்போதும் போல் இருக்க தேவையில்லை, சில டைம் வந்து காலியாக மாறணுன்னா மாறித்தான் ஆகணும், அதையும் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு படத்தை பற்றி பேசணும்னா அந்த படத்தோட நேமே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய், சைனிங் ஆஃப்.